வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கிறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 6ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல புச்சர் அவனோட ஆன்ட்டி ஜூடி வீட்டுக்கு போயிருந்தா அவனை ட்ராக் பண்ணி அங்க பாய்ஸும் வந்துட்டாங்க. புச்சரை ஃபாலோ பண்ணி வந்த பிளாக் நாயரும் அவனை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பாய்ஸ் பிளாக் நாயரை தடுக்க பல டிராப்ஸை செட் பண்ணி இருந்தாங்க. ஆனாலும் பிளாக் நாயருக்கு ஒண்ணுமே ஆகாம தப்பிச்சிட்டான். கடைசியா புச்சர் ஸ்டான் எக்கரை மிரட்டி பிளாக் நாயரை அங்கிருந்து அனுப்பிட்டான். இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 6ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒன்னு இப்பவும் கூடவே இருக்க ஷெரி, இன்னொரு ஃப்ரெண்ட் தான் ஜே. 3 பேருமே கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ், ட்ரக் டீலிங்ஸ், அப்புறம் திருட்டு வேலைலாம் பார்த்து லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேரும் மேக்ஸிமம் எப்பவுமே ஏதாவது ஒரு ட்ரக்கோட போதையிலேயே தான் இருப்பாங்க. ஃப்ரெஞ்சி இப்போ ஒரு பேங்கை கொள்ளடிக்க தான் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு தான் 3 பேருமே இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல ஃப்ரெஞ்சி ஆனி உடம்ப லைட்டா கிழிச்சு அவ உடம்புல இருக்க ட்ராக்கிங் சிப்பை வெளில எடுத்துட்டான். ஹோம்லேண்ட் ஸ்டார்ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு திருடனை தடுக்கிறதுக்காக போறாங்க. கடைசியில ஹோம்லேண்டர் அவனோட தலையை நசுக்கி கொன்னுட்டான். அப்புறம் அந்த இடத்துலயே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஹோம்லேண்டரும் ஸ்டார்ஃப்ரெண்டும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூவை பார்க்கும் போதே புச்சருக்கு இவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ஃபீமேலுக்கு ஆனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஃபீமேல் ஆனியை பார்த்ததும் கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஆனா புச்சருக்கும் ஸ்டார்லைட்க்கும் செட் ஆகல. கிண்டல் பண்ணியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனி ஸ்டார்ஃப்ரெண்ட் இமெயில்ஸை செக் பண்ணதுல ஸ்டான் ஏகர் நேரடியா ஸ்டார்ஃப்ரெண்ட் கூட கான்டாக்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. இமெயில்ல 2 பேரும் சேஜ் க்ரோவ் சென்டர்ன்ற இடத்தை மென்ஷன் பண்ணி தான் அதிகமா பேசியிருக்காங்க. சேஜ் க்ரோவ் சென்டர்ன்றது பென்சில்வேனியால இருக்க சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். புச்சர் அந்த இடத்துல வாக்ட் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க பாய்ஸ் டீமோட கிளம்ப முடிவு பண்ணிட்டான். மேவ் டீப் ஃபிளைட் 37ஓட பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சு தர சொல்லி இருந்தா. ஆனா அது அவனுக்கு கிடைக்கல. ஆனாலும் ஃபிளைட்ல இருந்த ஒரு பேசஞ்சரோட ஹேண்ட் கேமரா அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அது ஒர்க் ஆகல. அதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு அவனுக்கு தெரியல. டீப் மேவை மீட் பண்ணிட்டு வெளில வர்றப்ப ஏ ட்ரெயினை மீட் பண்ணி உன்னை செவனை விட்டு வெளில அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு சர்ச் ஆஃப் த கலெக்டிவ் ஹெல்ப் பண்ற மாதிரி உனக்கும் பண்ணுன்னு சொல்லி ஏ ட்ரெயினை ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்க சொல்றான். ஆனா ஏ ட்ரெயினுக்கு அதுல விருப்பம் இல்ல. சேஜ் க்ரோவ் சென்டர்ட்ட பாய்ஸ் டீம் இப்ப வந்துட்டாங்க. உள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கிமிக்கோ அண்ட் ஃப்ரெஞ்சிக்குள்ள இருக்க சண்டை முடியல. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சி டீம் பேங்கை கொள்ளடிக்க போய் சிஐஏட்ட மாட்டிக்கிட்டாங்க. சிஐஏவோட டெபுட்டி டைரக்டர் மேலரி கொஞ்ச நாளா ஃப்ரெஞ்சியோட ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க டீமுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஃப்ரெஞ்சிக்கு சிஐஏக்காக ஒர்க் பண்ண போறது முதல்ல பிடிக்கல மேலரி. அதனால ஜே அண்ட் செரிக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு டீல் பேசுறாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்சி சிஐஏக்காக ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டான். ஹோம்லேண்டர் ஸ்டார்ஃப்ரெண்ட்டை வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அவளை கேரவனுக்கு கூப்பிடுறான். ஆனா ஸ்டார்ஃப்ரெண்ட் வாக்ட் டவர்ல அவளுக்கு அர்ஜென்ட்டா சில வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஹோம்லேண்டர் அவனோட கேரவன்ல ஸ்டார்ஃப்ரெண்ட்டை சர்ப்ரைஸ் பண்ண பொக்கேலாம் வாங்கி வச்சிருக்கான். இப்போ ஹோம்லேண்டர் ஸ்டார்ஃப்ரெண்ட் திருப்பி வர்றதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்லைட் கேட்டை பொசுக்கி பாய்ஸ் டீமை சேர்ந்த எம்எம் ஃப்ரெஞ்சி அண்ட் கிமிக்கோவை சேஜ் க்ரோவ் சென்டருக்குள்ள அனுப்புறா. புச்சர், ஹியூவி அப்புறம் ஸ்டார்லைட்லாம் வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் ஒர்க்கர்ஸ் மாதிரியே அசால்ட்டா உள்ள போயிட்டாங்க. ஃப்ரெஞ்சி பேஷண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல படுத்துக்கிட்டான். எம்எம் அண்ட் கிமிக்கோ அவனை உள்ள தள்ளிட்டு போறாங்க. புச்சருக்கு பெருசா ஸ்டார்லைட் கூட ஒர்க் பண்றது பிடிக்கல. அதனால ஸ்டார்லைட் எதுக்காக என்ன இப்படி ட்ரீட் பண்றேன்னு சொல்லி புச்சர் கூட சண்டை போடுறா. திடீர்னு ஸ்டார்ஃப்ரெண்ட் அந்த சேஜ் க்ரோவ் சென்டருக்கு வந்துட்டா. பாய்ஸ் செக்யூரிட்டி ரூம்ல இருக்க செக்யூரிட்டியை எமர்ஜென்சின்னு ஏமாத்தி உள்ள போய் கடைசியில அவனையுமே போட்டு தள்ளிட்டு இவனுங்க உள்ள போயிட்டானுங்க. பாய்ஸ் அந்த சென்டர்ல இருக்க ரூம்ஸ்ல எக்கச்சக்க பவர் பீப்புள்ஸ் லாக் பண்ணப்பட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு கேமரா மூலமா ஸ்டார்ஃப்ரெண்ட்டும் அங்கதான் இருக்கான்னு பாய்ஸ்க்கு தெரிஞ்சுட்டு ஸ்டார்ஃப்ரெண்ட்டை பார்த்ததும் கிமிக்கோ கொலாப்ஸ் ஆக அவளை எம்எம் பேசி கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஸ்டார்ஃப்ரெண்ட் அங்க இருக்க பேஷண்ட் கிட்ட அவனோட பவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கா. அங்க இருக்க பேஷண்ட்ஸ்லாம் அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. ஸ்டார்ஃப்ரெண்ட் தான் அந்த பேஷண்ட்ஸ்க்கு கண்ட்ரோலா இருக்கிறதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறா. ஸ்டார்ஃப்ரெண்ட் கூட இருந்த இன்னொருத்தன்
ஒருத்தன் திடீர்னு அவனோட பவரால அந்த பேஷண்ட்டை கொடூரமா எரிச்சு கொன்னுட்டான். அப்பதான் அது லாம்ப்லைட்டர்ன்ற the செவனோட முன்னாள் மெம்பர்னு பாய்ஸ்க்கு தெரியுது. பிரெஞ்சி லாம்ப்லைட்டரை பார்த்ததுமே கோவப்படுறான். ஏன்னா மேலரியோட கிராண்ட் கிட்ஸை எரிச்சு கொன்னதே அவன் தான். இப்போதைக்கு எம்எம் பிரெஞ்சியை அமைதிப்படுத்துறான். பாய்ஸ் அந்த இடத்துல இருக்க எல்லா ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து பெட்ல மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஸ்ட்ராங் ஃப்ரெண்டும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. லாம்ப்லைட்டர் பாய்ஸை கிராஸ் பண்ணி போகும்போது பிரெஞ்சியை பார்த்துட்டு அவன் யாருன்னு தெரிஞ்சு உடனே அட்டாக் பண்ண போறான். ஆனா பிரெஞ்சி அலர்ட்டா இருந்து அதை தடுத்துட்டான். லாம்ப்லைட்டர் பண்ண அட்டாக்ல சிண்டின்ற பேஷண்ட் தப்பிச்சுட்டா. சிண்டி அவளோட மைண்டாலேயே அவளை அட்டாக் பண்ற செக்யூரிட்டிஸை செதற விட்டுட்டா. பாய்ஸும் லாம்ப்லைட்டரும் சேர்ந்து தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிண்டி எல்லா பேஷண்ட்ஸோட ரூமையும் உடைச்சு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா. பாய்ஸும் லாம்ப்லைட்டரும் செக்யூரிட்டி ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. அங்கேயே ரெண்டு பேருமே மாறி மாறி ஒருத்தர் கொல்ல தயாரா இருக்காங்க. தப்பிச்ச பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா செக்யூரிட்டி சிஸ்டம் மூலமா பேஷண்ட்ஸ் தப்பிக்காம இருக்க லாக்டவுன் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்தை விட்டு வெளில தப்பிக்கணும்னா ஆக்சஸ் கோட் வேணும். அந்த கோட் லாம்ப்லைட்டருக்கு தான் தெரியும். எம்எம் அங்க இருக்க சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தப்பிக்கணும்னா லாம்ப்லைட்டர் கூட சேர்ந்தாதான் முடியும்னு நினைக்கிறான். ஆனா லாம்ப்லைட்டர் அதுக்கு ஒத்துக்கல. அப்போ ஒரு சூப் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து லாம்ப்லைட்டர் மேலேயே லைட்டா ஆசிட் வாமிட் பண்ணிட்டான். அப்ப ஃபீமேல் அவனை அடிச்சு போட்டு லாம்ப்லைட்டரை காப்பாத்திட்டான். லாம்ப்லைட்டர் இப்ப பாய்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி தப்பிக்க ஒத்துக்கிட்டான். ஹியூவி பைனாகுலர் மூலமா உள்ள நடந்துகிட்டு இருக்க கொடூரத்தை பாக்குறான். புச்சர் எம்எம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. திடீர்னு ஒரு பேஷண்ட் தப்பிச்சு இந்த இடத்துக்கிட்டே வந்துட்டான். அவன் பயத்துல அவனோட பவரால சுத்தி இருந்த எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டான். அதனால புச்சர் அவனை போட்டு தள்ளிட்டான். வேன்குள்ள இருந்த ஹியூவியோட வயிறை ஏதோ ஒரு தகரம் தாறுமாறா கிழிச்சு அவன் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டான். ஹியூவியை காப்பாத்த உடனே ரெண்டு பேரும் அவனை தூக்கிக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. ஹோம்லேண்டர் இன்னமும் ஸ்டாம் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால கோவத்துல அந்த பொக்கேவோட சேர்த்து அந்த கேரவனையுமே எரிச்சு செதற விட்டுட்டான். ஸ்டாம் ஃப்ரெண்ட் ஹோம்லேண்டர்ட்ட இப்பதான் வரா. ஹோம்லேண்டர் லேட் ஆகியும் ஸ்டாம் ஃப்ரெண்ட் வரலன்னு வாக் டவருக்கு போனா. ஆனா அங்க யாருமே ஸ்டாம் ஃப்ரெண்ட்டை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாம் ஃப்ரெண்ட் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான். ஆனா அதை கேட்க ஹோம்லேண்டர் தயாரா இல்ல. டீப் சர்ச் ஆஃப் த கலெக்டிவோட சேர்மன் ஆலஸ்டர் அடானா கூட ஏ ட்ரெயினுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அடானாக்கு ஏ ட்ரெயினுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். எப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்க இடங்கள்ல தகவலை கலெக்ட் பண்ணி கொடுக்க ஆளுங்க இருக்காங்க. அடானா ஏ ட்ரெயினை மறுபடியும் செவன்குள்ள கொண்டு போக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு ஏ ட்ரெயினும் ஒத்துக்கிட்டான். லாம்ப்லைட்டர் பாய்ஸை கூப்பிட்டுக்கிட்டு சேஃபா மெடிக்கல் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டான். லாம்ப்லைட்டர் டக்குன்னு நான் மேலரி கிராண்ட் கிட்ஸை எரிச்சு கொன்ன அன்னைக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த, நான் அதை பார்த்தேன். அப்புறம் எதுக்காக அந்த குழந்தைங்கள நான் எரிச்சப்ப நீ என்ன தடுக்கலன்னு கேட்கிறான். அதை அப்படி கேட்டதால பிரெஞ்சி கோவப்படுறான். ஆனா எம்எம் பிரெஞ்சியை தடுத்துட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாய்ஸ் ஒன்னா அவங்களோட கடைசி மிஷனை பண்ணாங்க. எம்எம் அந்த டைம்ல தான் மோனிக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண கூட ரெடி ஆகிட்டு இருந்தான். மேலரி ஃபார்ம் பண்ணியிருந்த பாய்ஸ் டீம் ஒரு மேட்டர்ல லாம்ப்லைட்டரை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. லாம்ப்லைட்டரை மிரட்டி வாக்ல நடக்கிற எல்லாத்தையுமே தகவலா அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டு கிளம்பிட்டான். மேலரி லாம்ப்லைட்டரோட ரியாக்ஷன்ஸை தெரிஞ்சுக்க பிரெஞ்சியை அவனை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புறாங்க. ஸ்டார்லைட் மெயின் ரோட்க்கு வந்து அங்க போயிட்டு இருக்க காரை ஸ்டாப் பண்றா. புச்சர் அப்ப அங்க வந்து FBI ஏஜென்ட்னு சொல்லி அவனோட காரை வாங்கிக்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அவன் உங்களை டிராப் பண்ணிட்டு வேணா போறான். ஆனா காரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். புச்சர் அவனோட கன்னை எடுக்க போறான். அதை பார்த்த அவன் அவனோட கன்னை எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் கன்னை ஃபயர் பண்ண போறப்ப ஸ்டார்லைட் கார் பேட்டரி அப்சர்வ் பண்ணி அவனை தாறுமாறா அடிச்சு வீசிட்டா. அந்த அட்டாக்ல அவனும் இறந்துட்டான். அப்புறம் ஹியூவியோட வெட்டுக்காயத்தை ஸ்டார்லைட் பொசுக்கி பிளட் வெளில வராம தடுத்துட்டா. அப்புறம் அந்த கார்லயே ஏறி 3 பேரும் கிளம்பிட்டாங்க. பிரெஞ்சி அங்க இருக்க மெடிக்கல் ட்ரக்ஸை பயன்படுத்தி சூப்ஸையே மயங்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான பாம்பை ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறான். லாம்ப்லைட்டர் மேலரியை கொல்றதுக்காக தான் அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு போன. ஆனா குழந்தைங்க வீட்டுல இருந்தது, மேலரி வீட்டுல இல்லாதது அவனுக்கு தெரியாது. தெரியாமலே முட்டாள்தனமா வீட்டை எரிச்சிட்டான். குழந்தைங்களை கொண்ட கில்ட்டால லாம்ப்லைட்டர் நடந்த எதை பத்தியும் அன்னைக்கு த செவன்ட்ட கூட சொல்லல. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டால இன்னைய வரைக்குமே லாம்ப்லைட்டரால நிம்மதியா தூங்க கூட முடியல. பிரெஞ்சி லாம்ப்லைட்டர் மேலரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவனை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தான். லாம்ப்லைட்டர் பார்ட்டி ஒன்னுக்கு
போனா அப்ப பிரெஞ்சிக்கு செரி கால் பண்ணி ஜே ட்ரக் ஓவர் டோஸால சாக கிடக்குறான்னு சொல்லி பிரெஞ்சியை உடனே வர சொன்னா. பிரெஞ்சியும் லாம்ப்லைட்டர் எப்படியும் பார்ட்டிக்குள்ள தான் இருப்பான், அதுக்குள்ள வந்துடலாம்னு நினைச்சு ஜேவை காப்பாத்த கிளம்பிட்டான். பிரெஞ்சி வந்து சில மெடிசன்ஸை கொடுத்து ஜேவை கண்முழிக்க வச்சுட்டு உடனே மறுபடியும் கிளம்பிட்டான். புச்சர் கார்ல ஹியூவியை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டார்லைட் அவ கொன்னவனை நினைச்சு பெருசா வருத்தப்படல, ஏன்னா அவனை அவங்களோட வழியில இருக்க ஒரு தடையா மட்டும்தான் அவ பார்த்தா. புச்சருக்கு சூப்ஸை தடுக்க போராடுறதால இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு எப்பவுமே தெரியும். அதை ஸ்டார்லைட்டும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா அது புச்சருக்கு சந்தோஷமா இருக்கு. பிரெஞ்சி அந்த ட்ரக் பாமை ரெடி பண்ணிட்டான். லாம்ப்லைட்டர் அந்த ஃபெசிலிட்டியை எதுக்காக வாக்ட் யூஸ் பண்றாங்கன்ற உண்மையை பாய்ஸ்க்கு சொல்றான். இங்க இருக்க பேஷண்ட்ஸ்லாம் காம்பவுண்ட் V ஸ்டெபிலைஸ் பண்ண யூஸ் பண்ற டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். காம்பவுண்ட் V அடல்ட்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணா ஒன்னு அவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கும், ரெண்டு மோசமா கண்ட்ரோலுக்கு மீறின பவர்ஸ் கிடைக்கும், மூணாவது வெடிச்சு செதறிடுவாங்க. வாக்ட் அதை சரி பண்ணி ஒரு சாலிட் சூப்பர் சாலிட் பவரோட நினைக்கிறப்ப உருவாக்க தான் இதெல்லாம் பண்றாங்க. லாம்ப்லைட்டரை டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸை எரிச்சு கொண்டு எவிடன்ஸை அழிக்க மட்டும்தான் வாக்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிரெஞ்சி அவனோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததால தான் லாம்ப்லைட்டரை அவனால அன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னு இன்னைக்கு தான் வெளில சொல்றான். லாம்ப்லைட்டர் அன்னைக்கு பார்ட்டியில இருந்து பாதியில வெளில வந்து தான் மேலரி கிராண்ட் கிட்ஸை கொண்டு இருக்கான். ஜேவ் அன்னைக்கு பிரெஞ்சி காப்பாத்தி இருந்தாலும் ஒரு மாசத்துக்குள்ளேயே இன்னொரு ட்ரக் ஓவர் டோஸால அவன் இறந்துட்டான். எம்எம்க்கு இப்பதான் இந்த உண்மைலாம் தெரியும். திடீர்னு எம்எம் பாம்பு மாதிரி ஏதோ ஒன்னு வந்து அட்டாக் பண்ணுது. கிமிகோ வெளில போய் அதை அட்டாக் பண்ணி தடுத்துட்டா. என்ன இவனை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு பார்த்தா அது ஒருத்தனோட மெயின் பாயிண்டா இருக்கு. பாய்ஸ் தப்பிக்க போறாங்க. பார்த்தா வழியில சிண்டி வந்து நிக்கிறா. இவங்களுமே மறைஞ்சுக்கிட்டாங்க. மறைஞ்சி பிரெஞ்சி கிரியேட் பண்ண வெப்பனை அவகிட்ட தூக்கி போடுறாங்க. ஆனா அதை அவ பார்த்துட்டு நசுக்கிட்டா. சிண்டி இவங்களை அட்டாக் பண்ண போறப்ப ஸ்டார்ம் ஃப்ரண்ட் உள்ள வந்து சிண்டியை தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டா. லாம்ப்லைட்டர் ஸ்டார்ம் ஃப்ரண்ட்டை பார்த்துட்டு அவள்கிட்ட போய் நார்மலா பேசுறான். ஆனா பாய்ஸ் பத்தி அவ எதையுமே சொல்லல. லாம்ப்லைட்டர் சிண்டி எப்படியோ தப்பிச்சு எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்லி நடந்ததை சமாளிச்சுட்டான். புச்சர் அண்ட் ஆனி சேர்ந்து ஹியூவியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹியூவிக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனி அண்ட் புச்சர் சேர்ந்து ஹியூவியோட கேரக்டர்ஸை கிண்டல் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு சேர்ந்துட்டாங்க. எலினா யதார்த்தமா மேவோட போன்ல ஹேண்ட் கேமரா கனெக்ட் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அதுல இருக்க வீடியோவை பார்க்கறா. எலினா ஃபிளைட் 37ல நடந்ததை ஃபுல்லா அந்த ஹேண்ட் கேம் வீடியோ மூலமா பார்த்துட்டா. மேவும் எலினா வீடியோவை பார்த்துட்டத பார்த்துட்டா. மேவ் இந்த வீடியோவை வச்சு தான் ஹோம்லேண்டரை மிரட்ட போறதா சொல்றா. எலினாவால மேவ் அப்ப ஒன்னும் பண்ணலன்றத சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பாய்ஸ் இப்ப சேஜ் க்ரோவ் சென்டரை விட்டு தப்பிச்சு வெளில வந்துட்டாங்க. பிரெஞ்சி அண்ட் கிமிகோ மறுபடியும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேலரி இப்ப லாம்ப்லைட்டரை பார்க்கறதுக்காக அங்க வந்திருக்காங்க. மேலரி கன்னை எடுத்து லாம்ப்லைட்டரை கொல்ல போறாங்க. அவனுமே அதை ஏத்துக்க தயாரா தான் இருக்கான். பிரெஞ்சியே லாம்ப்லைட்டரை விட்டுட சொல்லி கேட்கிறான். மேலரி அப்ப இவனை வச்சு என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் எல்லா உண்மையையும் ஹோம்லேண்டர்ட்ட சொல்றதுக்காக வந்திருக்கா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ஒரு போட்டோவை காட்டுறா. ஹோம்லேண்டர் அந்த போட்டோல இருக்க பாட்டி ஸ்டார்ம் ஃப்ரண்டோட கிராண்ட் மதர்னு நினைக்கிறான். ஆனா அந்த பாட்டி தான் ஸ்டார்ம் ஃப்ரண்டோட பொண்ணு. அவங்க இப்ப இறந்தும் போயிட்டாங்க. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் 1919ல ஜெர்மனில பெர்லின்ல தான் பிறந்தா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் தான் வாக்டோட ஃபவுண்டர் ஃபெட்ரிக் வாக்டோட வைஃபும் கூட. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் வி இன்ஜெக்ஷனை ஸ்டார்ம் ஃப்ரண்ட்க்கு தான் கொடுத்தாரு. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட சூப். ஸ்டார்ம் ஃப்ரண்ட் மத்த நாடுகள்லாம் அமெரிக்காவை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையுமே அழிக்கணும்னு சொல்றாங்க. அதான் ஃபெட்ரிக்கோட கனவுன்னு சொல்றாங்க. அதோட அவரோட படைப்பால உருவான நீ தான் அது எல்லாத்தையுமே பண்ணணும்னு ஹோம்லேண்டர்ட்ட சொல்றாங்க. வாக்ட் அந்த கனவுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. சூப்ஸும் அந்த கனவுக்காக தான் உருவாக்கப்பட்டாங்க. ஆனா ஃபெட்ரிக் வாக்ட்டுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த கனவை மறந்துட்டு வாக்ட் கம்பெனியை பணம் சம்பாதிக்கிறதுக்கான பாதையில கொண்டு போயிட்டாங்க. ஃபெட்ரிக்கோட உண்மையான கனவை ஹோம்லேண்டரால தான் நிறைவேற்ற முடியும் ஸ்டார்ம் ஃப்ரண்ட் நம்புறா. ஹோம்லேண்டரா அந்த கனவை ஏத்துக்கிட்டு ஸ்டார்ம் ஃப்ரண்ட்டை கிஸ் பண்றான். சிண்டி எப்படியோ தப்பிச்சிட்டா. ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டும் கிளம்பிட்டா. இதோட த பாய் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 6 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.